கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஆமேன். சிருஷ்டிப்பின் தேவன் முதலாம் உலகத்தை ஜலப்பிரளயத்தினால் அழித்தார் என்பது அறிவோம். இந்த ஜலப்பிரளயம் இரு சாராருக்கு வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்தி உள்ளது. பேழைக்குள் இருந்தவர்களை ஜலமானது மேல் நோக்கி உயர்த்தி கொண்டே சென்றது. எவ்வளவு அதிகமாய் பூமியில் வெள்ளம் பெருகிற்றோ அவ்வளவு அதிவேகமாய் நோவாவும் அவனோடு இருந்தவர்களும் பூமியின் மேல் உயர்த்தப்பட்டு வானத்திற்கு சமீபமாய் கொண்டு செல்லப்பட்டனர். அதன் மறுபக்கத்தில் நாம் பார்க்கும்போது பேழைக்கு வெளியே இருந்த ஜனங்களுக்கு சம்பவித்தது என்னவென்றால், எவ்வளவு அதிகமாக வெள்ளம் பெருகியதோ அவ்வளவு அதிவேகமாய் அந்த ஜலத்தினுள் மாண்டு போய்விட்டனர். அது மட்டுமல்ல, அவ்வளவு அதிகமாய் சிருஷ்டி கர்த்தாவையும் கூட அவர்கள் சபித்திருக்கலாம். பிரியமானவர்களை, ஜலம் ஒன்றுதான் ஒரு கூட்டத்தாரை, பேழைக்குள் இருந்த நபர்களை தேவனோடு நெருங்கி கிட்டி சேர பண்ணிற்று. மற்ற கூட்டத்தாரையோ தேவனை விட்டே இருந்த உலகை விட்டே போகும்படி செய்துவிட்டது. பிரியமானவர்களே, நாம் பேழைக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் ஜீவிப்போமானால் பலவித சோதனைகளாகிய அந்த வெள்ளம் போல வரும். உண்மைதான். நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் மட்டுமே உன்னத தேவனோடு உயர பண்ணி அவரோடு நெருங்கி கிட்டிச் சேர பண்ணும். பேழைக்குள் பிரவேசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். பேழைக்குள் பிரவேசியாதவர்கள் அனைவருமே அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, பேழைக்குள் பிரவேசித்தல் என்பது கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஆகும். பேழைக்குள் என்பது கிறிஸ்துவுக்குள் பூர்ணமாய் ஜீவிக்கும் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஜலப்பிரளயம் முடிந்த பின் நோவாவும் அவனது குடும்பத்தாரும் பேழையிலிருந்து பூமிக்கு கீழே இறங்கி வந்து பூமியின் மீதும் ஆளுகை செய்யும் அதிகாரம் அவர்களுக்கு தரப்பட்டு விட்டது. இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் பின்பு இதே பூமிக்கு கிறிஸ்துவோடு 1000 வருடம் இவ்வுலகை ஆட்சி செய்ய போகிறோம். ஆமேன். God bless you.